இந்த டெக்கேட்ல பிளேட் மூவி நம்ம பார்ப்போம்ன்றது தெரியல. ஸ்டில் பிளேட் படம் ரைட்டிங்ல முக்கிக்கிட்டு போய் நின்றுட்டு இருக்கு. எந்த விதத்துலயுமே இந்த படம் வரதுக்கான அறிகுறின்றது எந்த ஒரு பக்கத்துல இருந்தும் தெரியல. இந்த படத்துக்கு டேரக்டர் இப்போ வரையும் கிடையாது யாரும். மகர்ஷா அல்லாலியே லைவ் ஆக்ஷன் பிளேடா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிளேடோட மூன் வேரியண்ட கூடிய சீக்கிரம் பார்க்க போறோம். அது எங்கன்னு கேட்டீங்கன்னா மார்வல் ஜாம்பிஸ் என்ற அனிமேட்டட் சீரிஸ்ல தான். அதுக்கான கிளியர் கட்டான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் கிடைச்சிருக்கு. லுக்கும் சூட்டும் தரமா இருக்கு. இந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு சோலோ படம் கொடுக்க முடியாது மார்வல் திணறாங்க. இந்த மனுஷனுக்கான அந்த பொட்டன்ஷியலே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது பிளேட் மூன் நைட்டுக்கான ஒரு கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் லுக். இது வாட் இஃப் சீசன் 3 ஓட எண்டிங்லயே இதுக்கான ஆஃப் லுக் டீஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதே சமயத்துல மார்வல் ஜாம்பிஸோட கிளிம்ஸ்ல கூட ஒரு ஃபுல் லுக் ரிவீல் ஆகாம ஒரு சின்ன லுக் தான் கொடுத்திருந்தாங்க. இதை தாண்டி கம்ப்ளீட்டான ஃபர்ஸ்ட் லுக் இங்க தான் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஆல்ரெடி மகர்ஷா அல்லாலி இட்டர்னல்ஸ் மூவில பிளேட டெபியூட் ஆயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டில் எம்சியூல மகர்ஷா அல்லாலியோட வாய்ஸ் டெபியூட் மட்டும் தான் நடந்திருக்கு. அவர் ஃபுல் ஃபிளெஜ்டா அவர் இறங்க போறது மார்வல் ஜாம்பி சீரிஸ்ல தான். 4 எபிசோட் கொண்ட ஒரு மினி சீரிஸ் அது இருக்க போகுது. இந்த யூனிட்ல கான்சு தன்னோட அவதாரா பிளேட தான் சூஸ் பண்ணிருக்காரு. அப்ப மார்க் ஸ்பெக்டருக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாம்பியா மாதிரி இருக்கலாம். இந்த பிளேட் மூன் நைட் வச்சு என்ன தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் இந்த சீரிஸ் பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். பொதுவாக நம்மளுக்கு ஜாம்பி பேஸ் பண்ண ப்ராஜெக்ட்னாவே ஃபேவரட் தான். இதெல்லாம் தாண்டி மார்வல் டீம் ஒரு ப்ராப்பரான வேம்பயர் ஹண்டிங் ஸ்டோரி எழுதி இந்த மனுஷனுக்கு ஒரு சோலோ படம் கொடுக்க முடியாது. இன்னும் திணறிட்டு இருக்காங்க. ஒரு வேம்பயர் ஹண்டர் வேம்பயரை ஹண்ட் பண்ண போறாரு. இதை தாண்டி இவங்க இதுல என்ன இவங்க பெருசா சொல்ல போறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு அத்தனை வாட்டி இந்த ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணிருக்காங்க. சரி உங்களால தான் கரெக்டான ஒரு ஸ்கிரிப்டை எழுத முடியலன்ற போது காமிக்ல பிளேடுக்கு இல்லாத கதை அவ்வளவு கதை கொட்டி கிடக்கு. அதுல இருந்து ஒரு கதை அடாப்ட் பண்ணி இவங்க மேல எஃபோர்ட் போட்டா கூட ஈஸியா ஒரு பிளேட் படத்துக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடலாம். ஆனா இப்போ வரையும் இந்த படத்துக்கு ரைட்டரும் இப்போதைக்கு யாரும் கிடையாது, டேரக்டர் யாரும் கிடையாது. இப்போதைக்கு ரைட்டர்ஸ் டேரக்டர்ஸ் உள்ள வருவாங்க, ஒரு சில மாசத்துல எல்லாம் வெளியே போயிடுவாங்க. பேசாம பிளாக் பேந்தர் டேரக்டரான ரைன் கோகுலர் இந்த படத்தை கொடுத்தாவே அவர் தரமான ஒரு வேம்பயர் ஹண்டிங் படம் எடுத்து கொடுத்திருப்பாரு. ஏன்னா வக்கண்டா ஃபார்வர் முடிச்சுட்டு ஒரு வேம்பயர் ஹண்டிங் படத்தை ரைட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி இப்போ அந்த படமே ரிலீஸ் ஆக போகுது. படம் பேர் சீனர்ஸ். நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இந்த படம் ஒரு 5 நாள் ரிலீஸ் ஆக போகுது. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஆல்ரெடி இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிவ்யூ இப்போதைக்கு நல்லா வாங்கிட்டு இருக்கு. பேசாம ரைன் கோகுலர்டே மால் இந்த பிளேட் படத்தை கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த சீனர்ஸ் படத்தோட ஹிட்ட தொடர்ந்து அட் சேம் டைம் பிளாக் பேந்தர் 3ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம மகர்ஷா அல்லாலி பிளேடா டூம்ஸ்டே சீக்வன்ஸ்ல எடுத்துட்டு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா மேபி கொண்டு வரலாம். ஏன்னா சோலோ படம் இப்போ வரைக்கும் கொடுக்காம வச்சிருக்காங்க. நம்ம மகர்ஷா அல்லாலி இதே ரோல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் டூம்ஸ்டே சீக்வன்ஸ்ல காமிச்சிட்டு ஃபேஸ் 7 நியூ எம்சியூல பிளேட் படம் அவருக்கு கொடுக்கலாம். மார்வல் அடிச்சு கிளியர் கட்டாவே தெரியும் இவர் தான் பிளேடுன்னு. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு மட்டும் இது யாரும் தெரியாது, ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். இதோட மார்வலுக்கு புதுசு கிடையாது. சிவில் வார் பிளாக் பேந்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் அவருக்கு சோலோ படமே கொடுத்திருப்பாங்க. சேம் இதே மெத்தட் இங்கேயும் யூஸ் பண்ண பாசிபிலிட்டி இருக்கு. சீக்கிரம் பிளேடுக்கான கதைகளை மார்வல் சொல்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்பவே மகர்ஷா அல்லாலிக்கு ஆல்மோஸ்ட் 50 ஆக போகுது. அவர் எத்தனை வருஷம் பிளேடை அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் பிளேட் படத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா கடைசி வரையும் வெஸ்லி ஸ்னைப்ஸ் சொன்ன மாதிரி ஒன்லி ஒன் பிளேடா அவர் தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை கைஸ்.